வணக்கம். மற்றொரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கின்றோம். கியூபா அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக உள்ளது என அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ தெரிவித்துள்ள நிலையில் கியூபாவுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ ஆகியோர் புதிய அச்சுறுத்தல்களை விடுத்தும் இருக்கின்றனர். செய்தியாளர்களிடம் பேசிய ரூபியோ அமெரிக்காவின் எதிரி நாடுகளான ரஷ்யா மற்றும் சீனாவுடனான அதன் நெருங்கிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தொடர்புகள் காரணமாக கியூபா பல ஆண்டுகளாக தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது என்று தெரிவித்தும் இருக்கின்றார். அதே நேரத்தில் கியூபா விவகாரத்தில் இறுதியாக தலையிட்டு இறுதி நடவடிக்கை எடுக்கும் ஜனாதிபதியாக தாம் இருக்கக்கூடும் என ட்ரம்ப் வெளிப்படுத்தியும் இருக்கின்றார். கியூபா அமெரிக்கரான ஷெரூபியோவை முன்னிறுத்தியுள்ள ட்ரம்ப் நிர்வாகம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளிப்படையான முயற்சியில் கம்யூனிஸ்ட் ஆட்சி நடக்கும் அந்த தீவின் மீது அழுத்தத்தை அதிகரித்து வருகின்றது. இதில் கியூபா பொருளாதாரத்தை வீழ்ச்சியின் விளிம்புக்கு கொண்டு வந்துள்ள கடுமையான எரிபொருள் முற்றுகையும் அடங்கும். சமீபத்திய நாட்களில் இந்த நடவடிக்கை தீவிரமடைந்துள்ளதுடன் அமெரிக்கா கியூபாவின் முன்னாள் அதிபர் ரவுலிடம் குற்றச்சாட்டுகள் செய்ததோடு கரிபியன் பகுதியில் ராணுவ படைகளையும் திரட்டி வருகின்றது. தேசத்தை கட்டியெழுப்புதல் சார்ந்த பரிந்துரைகளை நிராகரித்த ரூபியோ இது முழுக்க தேசிய பாதுகாப்பு சார்ந்த பிரச்சினை என்று செய்தியாளர்களிடம் குறிப்பிட்டும் இருக்கின்றார். மேலும் பேச்சுவார்த்தை மூலம் ஒரு உடன்பாடு எட்டப்படுவதே அமெரிக்காவின் விருப்பம் என்றாலும் கியூபாவுடனான ராஜதந்திர பாதைக்கான வாய்ப்பு அதிகமில்லை என்று அவர் குறிப்பிட்டும் இருக்கின்றார். அவர்களின் பொருளாதார அமைப்பு செயற்படவில்லை, அது முற்றிலும் சீர்குலைந்துள்ளது. தற்போது நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பை கொண்டு அதை ஒருபோதும் சரி செய்ய முடியாது என்று ரூபியோ குறிப்பிட்டும் இருக்கின்றார். மேலும் பல ஆண்டுகளாக கியூபா காலம் கடத்துவதற்கு நாங்கள் சாய்ந்து விடுவோம் அல்லது எங்கள் பிடியை தளர்த்து விடுவோம் என்று காத்திருப்பதற்கு பழகிவிட்டது என்றும் ரூபியோ குறிப்பிட்டும் இருக்கின்றார். ஆனால் இனி அவர்களால் நாங்கள் சாயும் வரை காத்திருக்கவோ அல்லது காலம் கடத்தவோ முடியாது. நாங்கள் இந்த முறை மிகவும் தீவிரமாகவும் மிகுந்த கவனத்துடனும் இருக்கின்றோம் என எச்சரித்தும் இருக்கின்றார். இதற்கிடையில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறும்போது பல தசாப்தங்களாக அமெரிக்க ஜனாதிபதிகள் கியூபாவில் தலையிடுவது குறித்து பரிசீலித்து வந்துள்ளனர். ஆனால் அதை செய்பவர் தானாகத்தான் இருப்பார் என்று தெரிகின்றது என்றும் அவர் இந்த செய்தியில் தாம் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தும் இருக்கின்றார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக கியூபாவை ஒரு அச்சுறுத்தல் என தவறாக முத்திரை குத்தியதற்காக ரூபியோவை கியூபா வெளியுறவு அமைச்சர் புரூனே கடுமையாக சாடியும் இருக்கின்றார். கியூபா மற்றும் அமெரிக்க ரத்தம் சிந்துவதை தூண்டும் ஒரு ராணுவ ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துவதற்காக அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மீண்டும் ஒருமுறை போய் கூறுகின்றார் என அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். மீண்டும் பதவியேற்றதிலிருந்து ட்ரம்ப் கியூபா மீது ஏராளமான தடைகளை விதித்துள்ளார். எரிபொருள் முற்றுகையை அமல்படுத்தியுள்ளார். மேலும் அந்த பகுதியில் ராணுவ பலத்தை அதிகரிப்பதையும் தீவிரமாக மேற்பார்வையிட்டு வருகின்றார். இரு நாடுகளுக்கும் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் வேளையில் வியாழக்கிழமையன்று இந்த அச்சுறுத்தல்கள் மீண்டும் விடுக்கப்பட்டும் இருக்கின்றது. முன்னதாக 1996ஆம் ஆண்டு அமெரிக்க விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது தொடர்பாக கியூபாவின் முன்னாள் அதிபர் ரவுல் காஸ்ட்ரோ மீது அமெரிக்கா புதன்கிழமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தும் இருந்தது. சீர்திருத்தங்களுக்கு ஈடாக $100 மில்லியன் நிதியுதவி வழங்கும் சலுகையை கியூபா முன்னதாக தற்காலிகமாக ஏற்றுக்கொண்டதாக ரூபியோ குறிப்பிட்டும் இருக்கின்றார். ஆனால் ராணுவ ஆதரவு பெற்ற பெருநிறுவனத்தை தவிர்ப்பதில் வாஷிங்டன் பிடிவாதமாக இருப்பதால் கியூபாவின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்குமா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். வெனிசுலாவில் உருவாக்கப்பட்ட ஆட்சி மாற்றத்தை போன்ற ஒரு செயல்முறையை கியூபாவிலும் ட்ரம்பும் ரூபியோவும் நோக்குவதாக ஆய்வாளர்கள் எச்சரித்தும் இருக்கின்றனர். இடதுசாரி ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோவும் அவரது மனைவியும் ஜனவரி மாதம் ஒரு ராணுவ நடவடிக்கையில் கடத்தப்பட்டனர். அவர்கள் அமெரிக்காவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். அங்கு மதுரோ மீது போதைப்பொருள் பயங்கரவாதம் என்ற குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. சீனா மற்றும் ரஷ்யாவுடனான அதன் பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தொடர்புகளின் காரணமாக கியூபா அமெரிக்காவுக்கு ஒரு கடுமையான தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகின்றது என ரூபியோ வலியுறுத்தியும் இருக்கின்றார். இருப்பினும் இரு நாடுகளுக்கும் அத்தீவின் மீதான அமெரிக்காவின் அழுத்தங்களை கடுமையாக விமர்சித்துள்ளன.
கியூபாவுக்கு தாங்கள் உறுதியான ஆதரவை தெரிவிப்பதோடு பதற்றத்தை தணித்து பலத்தை பிரயோகித்து அச்சுறுத்துவதை நிறுத்துமாறு அமெரிக்காவை சீனா வெள்ளிக்கிழமை வலியுறுத்தியும் இருக்கின்றது. அதேபோல் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோ இது குறித்து தெரிவிக்கும் போது வன்முறைக்கு நிகராக இத்தகைய வழிமுறைகள் முன்னாள் அல்லது தற்போதைய நாட்டு தலைவர்களுக்கு எதிராக எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தப்படக்கூடாது என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று கூறி அமெரிக்காவின் நடவடிக்கைகளுக்கு தனது கண்டனத்தை பதிவு செய்தும் இருக்கின்றார். அடுத்ததாக முக்கிய பிரச்சினைகளில் இரு தரப்பிலும் கருத்து வேறுபாடுகள் நீடித்த போதிலும் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே தற்போது நடைபெற்று வரும் அமைதி பேச்சுவார்த்தைகளில் சாதகமான முன்னேற்றத்துக்கான அறிகுறிகள் தென்படுவதாக உலகளாவிய முதலீட்டாளர்கள் பலரும் தங்களின் நம்பிக்கையை தெரிவித்தும் இருக்கின்றனர். இதன் நேரடி எதிரொலியாக உலக பொருளாதார சந்தையில் ஏற்படும் சாதகமான சூழலால் ஐரோப்பிய பங்குச்சந்தை கணிசமான உயர்வை சந்தித்தும் இருக்கின்றது. இந்த இருதரப்பு பேச்சுவார்த்தையானது நீண்ட காலமாக நீடித்து வரும் புவிசார் அரசியல் பதற்றங்களை தணிக்கும் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்கள் மத்தியில் ஒரு புதிய உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் சர்வதேச சந்தைகளின் முதலீடுகள் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணியாக அமைந்தும் இருக்கின்றது. இதன் தொடர்ச்சியாக ஐரோப்பிய சந்தையின் ஒட்டுமொத்த செயல்பாட்டை குறிக்கும் முக்கிய அளவீடான ஐரோப்பிய அளவிலான ஸ்டாக்ஸ் 600 குறியீடு GMT அதாவது காலை 7:03 மணி நேரப்படி சுமார் 0.5% வரை விறுவிறுப்பாக அதிகரித்து 623.79 புள்ளிகளை எட்டியும் இருக்கின்றது. நடப்பு வாரத்தின் இறுதி வர்த்தக நாளில் ஏற்பட்டுள்ள இந்த அதிரடி முன்னேற்றம் காரணமாக ஐரோப்பிய பங்குச்சந்தையானது இந்த வாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல லாபகரமான பாதையுடன் நிறைவு செய்யும் நிலையில் இருப்பதை இந்த தரவுகள் மிக தெளிவாக காட்டுகின்றது. மறுபுறம் ஐரோப்பாவின் மிகப்பெரிய பொருளாதார பிராந்தியங்களில் ஒன்றான ஜெர்மனியிலிருந்து வெளிவந்துள்ள அதிகாரப்பூர்வ பொருளாதார தரவுகளும் சந்தையின் இந்த வளர்ச்சிக்கு மேலும் வலு சேர்க்கும் விதமாக அமைத்தும் இருக்கின்றது. குறிப்பாக வர இருக்கும் ஜூன் மாத தொடக்கத்தில் ஜெர்மன் நாட்டின் நுகர்வோர் மனநிலை எதிர்பார்த்ததை விட மிக சிறந்த முறையில் மீண்டும் வந்துள்ளது என்று அதிகாரப்பூர்வமான புள்ளி விவரங்களில் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் ஜெர்மனியின் பொருளாதாரம் 0.3% அளவுக்கு திருப்திகரமான வளர்ச்சியை பதிவு செய்ததை மற்றும் ஒரு முக்கிய பொருளாதார அறிக்கை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தியும் இருக்கின்றது. இருப்பினும் தற்போதைய உலகளாவிய பணவீக்க சுமை கட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு பகுதியாக இந்த ஆண்டு இறுதிக்குள் ஐரோப்பிய மத்திய வங்கியிடமிருந்து குறைந்தபட்சம் 2 முறை வட்டி விகித உயர்வுகள் இருக்கக்கூடும் என பல சந்தைகள் தற்போது கணித்தும் வருகின்றது. இத்தகைய வட்டி விகிதம் உயர்வு குறித்த கணிப்புகள் சந்தையில் நிலவி வந்த போதிலும் நுகர்வோர் மத்தியில் ஏற்பட்டுள்ள நல்ல பொருளாதார மீட்சியும் அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை குறித்த சாதகமான எதிர்பார்ப்புகளும் முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை தொடர்ந்து தக்க வைக்க உதவியுள்ளது. இந்த ஒட்டுமொத்த பங்குச்சந்தை உயர்வின் போது சந்தை தொடங்குவதற்கு முன்கூட்டியே மிக சிறந்த முறையில் முன்னேறிய முன்னணி நிறுவனங்களின் பட்டியலில் சொகுசு பொருட்களை புகழ்பெற்ற பிரம்மாண்டமான கார்டியர் நிறுவனத்தின் உரிமையாளர் அவரது நிறுவனம் முக்கிய இடத்தை பிடித்தும் இருக்கின்றது. அந்த நிறுவனம் நடப்பு ஆண்டுக்கான தனது 4ஆம் காலாண்டு வருவாயை வெளியிட்டிருந்தது. சந்தை வல்லுநர்கள் எதிர்பார்த்ததை விடவும் மிக சிறந்த மற்றும் கூடுதலான வருவாயை ரிச்மண்ட் நிறுவனமானது அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்ததை தொடர்ந்து அதன் பங்கு மதிப்பு சந்தையில் ஒரே நாளில் 4.2% வரை மிக வலுவான முன்னேற்றத்தை கண்டு முதலீட்டாளர்களை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியும் இருக்கின்றது. அடுத்ததாக அமெரிக்காவின் நிலையற்ற கொள்கை நகர்வுகள் ஐரோப்பிய நேட்டோ கூட்டாளிகள் தங்கள் பாதுகாப்பு உத்திகளை வகுக்கும் போது எந்தெந்த துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பதில் அவர்களுக்கு பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போலந்துக்கு கூடுதலாக 5000 துருப்புகளை அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக அறிவித்தும் இருந்தார். வலதுசாரி போலந்து அதிபர் கரோல் நவ்ரோக்கியவுடன் தனது நட்பை காரணம் காட்டி ட்ரம்ப் வியாழக்கிழமை இரவு சமூக ஊடகங்களில் இந்த திடீர் படையெடுத்தலை அறிவித்தும் இருக்கின்றார். போலந்துக்கு திட்டமிட்டிருந்த படையணி அனுப்பும் திட்டம் கைவிடப்பட்டதாக தென்பட்ட சில நாட்களுக்கு பிறகு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டும் இருக்கின்றது. இது நேட்டோ நட்பு நாடுகளுடனான ட்ரம்ப் நிர்வாகத்தின் அணுகுமுறை மற்றும் ஐரோப்பாவில் ராணுவ இருப்பை தக்க வைப்பதில் அதன் நீண்டகால அர்ப்பணிப்பு ஆகியவை குறித்து
நிச்சயமற்ற தன்மையை மேலும் ஆழப்படுத்தியும் இருக்கின்றது. பாதுகாப்பு உத்திகளை வகுக்கும் போது எந்தெந்த பகுதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்பது குறித்து ஐரோப்பிய பங்காளிகளுக்கு இது மேலும் தெளிவின்மையை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. நான் பெருமையுடன் ஆதரித்து தற்போதைய போலந்து அதிபர் நவ்ரோக்கியோவின் வெற்றிகரமான தேர்தல் வெற்றியையும் அவருடைய நமது உறவையும் அடிப்படையாக கொண்டு அமெரிக்கா போலந்துக்கு கூடுதலாக 5000 துருப்புக்களை அனுப்பும் என்பதை அறிவிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் என ட்ரம்ப் குறிப்பிட்டும் இருக்கின்றார். இந்த விடயங்களானது இவ்வாறு இருக்கலாம் மற்றும் ஒரு இன்றைய பதிவினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.